அண்ணனுக்கு நிறைய மனைவிகள் இருந்தா உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு கேள்வி கேட்கிற பெண்களாகிய எங்களை போன்றவர்கள் வந்து கொஞ்சம் அரசியல் அறிவு பெறணும் அப்படின்னா முதல்ல மணியம்மையார் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். எங்களுக்கு எதுக்கு ஃப்ரீ பீஸ், எங்களுக்கு எதுக்கு ஓசி பஸ் அப்படின்னு கேள்வி கேட்க வைக்கிறாங்க. அப்போ மேலோட்டமா அது ஓசி இல்ல, நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, அந்த உரிமையால நம்ம எப்படி எல்லாம் மேம்படலாம் அப்படின்ற அரசியல் தெளிவு இன்றைய சமூகத்தினர்கிட்ட இல்ல. அப்போ அரசியல்ல களமாடுறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கணும் அப்படின்னு அன்னை மணியம்மையார் அவர்கள் கிட்ட கத்துக்கலாம். நான் ஆர்எஸ்எஸ்ஐ விட்டு வந்து இப்போ சில வருடங்கள் ஆகுது. ஆனாலும் சில தோழர்கள் இன்றைக்கும் என்கிட்ட சொல்றது வந்து நம்ம பூநூல் போட்டுக்கலாம், எல்லாருக்கும் பூநூல் போட்டுக்கலாங்க. இப்போ பாரதியார் பண்ணார் இல்லையா, எல்லாத்தையும் கூப்பிட்டு பூநூலை போட்டா சாதி ஒளிஞ்சு போயிடும் அப்படின்னு எல்லாம் நம்ம கிட்ட பேசுவாங்க. அப்ப தந்தை பெரியார் சொல்றாரு, ஒரு விஷ கிணறு நீ வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டாலும் திருப்பி அதுல வர தண்ணி விஷமா தானே வரும். அப்போ அந்த கிணறு உடைக்கணும், உடைக்கிற அழிவு வேலையை நம்ம செய்யணும்னு சொல்றாங்க. எந்த ஆர்எஸ்எஸ் காரர்களுடைய வீட்லயும் தப்பி தவறி கூட நீங்க வந்து சக்தி மசாலா யூஸ் பண்ணுவாங்க, ஆச்சி மசாலா யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் ஆர்எஸ்எஸ் இருந்த போது சொல்லி கொடுத்தது, அங்க இருந்த அந்த ஆச்சி மசாலாக்காரன் ஒரு கிறிஸ்டியனு, அவங்கிட்ட நம்ம பொருள் வாங்கினோம்னா அந்த ஃபண்ட் எடுத்துட்டு போய் நம்மள மதமாற்றம் பண்ணி இவன் எல்லாம் வந்து சம்பாதிச்சுப்பான் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நமக்கு வேடிக்கையா ஆன்லைன்ல காமெடியா தெரியும். அரசாங்க பொறுப்புல வந்துட்டேன்னா உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னா நீ உன் வீட்டோட வச்சுக்கணும். இன்னைக்கும் காலையில தினமும் எங்க அம்மா எந்திரிக்கும் போது முத்தை திருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்கொரு வித்துக்குருபர என போதும்னு பாடுற அம்மா தான். ஆனா ஒருவேளை அவங்க அரசாங்க பொறுப்புக்கோ இல்ல சமூக பணி ஆற்றணும்னு வந்துட்டா உன் நம்பிக்கையெல்லாம் வீட்டுல கழட்டி வச்சுட்டு இங்கே மதச்சார்பின்மையை தான் நம்ம தாங்கி நிற்கணும். அதைத்தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. பரவாயில்ல பிஜேபி தானே அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் எல்லாருமே சேர்ந்து ஆதரிக்க ஆரம்பிச்சா முதல் சிக்கல் யாருக்குன்னா எங்களை போன்ற பெண்களுக்கு தான். வேலைக்கு போகும் பெண்கள் விபச்சாரின்னு சொல்லிட்டா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், ஓடி போய் கதவை அடைச்சிட்டு இனிமே நாங்க வேலைக்கு போக மாட்டோம், ஆண்கள் எல்லாம் எங்களை இப்படி சொல்லிடுவாங்கன்னு ஒரு பயம் வரும்ல. அந்த பயம் அவங்களுக்கு தேவை. சாதியை ஒழிக்காவிடில், மதத்தை ஒழிக்காவிடில், மத நம்பிக்கைகளை ஒழிக்காவிடில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. அந்த சுதந்திரம் பெறுவதற்கு அன்னை மணியம்மையார் போன்ற உண்மையான இரும்பு பெண்மணிகள் ரொம்ப 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 போராடி இருக்கிறாங்க. அந்த போராட்டத்தை தான் நம்ம முன்னெடுக்கணுமே தவிர அண்ணனுக்கு பொண்டாட்டி ஆகிற போராட்டம் நமக்கு தேவையில்லை அப்படின்றத வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்றைய அரசியல் களத்துல பெண்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படி இல்லைன்னா தெரிந்த ஒரு பெண் போராளி அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெயலலிதா தான். ஏன்னா இவ்வளவு ஆண்களுக்கு நடுவுல ஒரு அம்மா வந்து சிங்கம் போல நின்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சிங்கம் என்ன செய்யுதுன்னா தனக்கு போட்டியாக, அதுவும் வேறு விதங்கள்லாம் இல்லை, தலைமை பொறுப்புலையோ இல்ல அரசியல் களத்திலேயோ தனக்கு போட்டியா வந்திருக்கிற பெண்ணை வந்து எதிரியா நிறுத்தல, அவங்க மேல ஆசிட் மூட்டையை எரியல. யார் மேல எரிய வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, நீ அழகா இருக்கியா நான் அழகா இருக்கனா அப்படின்னு உருவத்துல நீ அழகா நான் அழகான்ற ஒரு விவாதம் முத்தி போய் அடுத்த நாள் சாயந்தரம் அந்த ஐஏஎஸ் அதிகாரியோட முகத்துல ஆசிட் எறிகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லி எங்களோட ஜென்ரேஷனுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கேள்வியோட தான் நான் இந்த புத்தகத்தை ஆரம்பித்தேன். அப்போ யார் தான் உண்மையாலுமே இந்த சமூகத்திற்கு போராட்டம் செய்த பெண் தலைவர் யார்? ஏன்னா இங்கே ஆண்களை நம்ம சொல்லும்போது அறிஞர் அண்ணாவை சொல்கிறோம், கலைஞரை சொல்கிறோம், தந்தை பெரியாரை சொல்கிறோம், இன்றைக்கு வந்து தலைவர் திருமாவளவன் அவர்களை சொல்கிறோம். ஆனால் பெண்கள்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குல்ல, பெயர்களே ரொம்ப கம்மியான பெயர்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வாசிக்கும் போது தான் தெரிஞ்சது அவங்க எந்த அளவுக்கு அரசியல்ல ரொம்ப 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 தெளிவா இருக்காங்க அன்னை மணியம்மையார் அப்படின்னா. இப்போ ராவணலியில அறிவிச்சப்போ இங்க யார் வந்து முதலமைச்சரா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கலைஞர் ஐயா தான் வந்து முதலமைச்சரா இருக்கிறாங்க. அவங்க தோழர்களுக்கு அவங்க சொல்லணும், நம்ம இந்த நாளில் 1974 ஐயா வந்து என்னைக்கு இருக்கிறாருன்னா 1973 டிசம்பர் 24 ஐயா இறந்து போகிறாங்க. 74 அம்மா வந்து அறிவிக்கிறாங்க, 25 நம்ம ராவணலீலாவை நடத்த போகிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அறிவிக்கிற சூழல் எப்படின்னா அவங்க வந்து அந்த கடிதத்திலே மென்ஷன் பண்ணுறாங்க, நான் என்னுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலையில தான் இருக்கிறேன். ரொம்ப உடல்நலம் வந்து ரொம்ப சரியில்லை. ஆனால் சில மாதங்களாக இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த செய்தித்தாளில் நான் ஒரு செய்தி வாசித்தேன், இங்கே நார்த் இந்தியாவில் வந்து ராமலீலா நடத்த போகிறாங்க, இது ரொம்ப நமக்கெல்லாம் ரொம்ப பகைமையானது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு அரசியல் தெளிவு எப்படி அரசியல் பாடம் இன்னைக்கு வந்து தலைவர் திருமாவளவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறாரோ அதே விஷயத்தை அன்னைக்கு மணியம்மையார் செய்திருக்கிறார். பெரியார் என்ன செய்தாரோ அதே மணியம்மையார் செய்திருக்கிறார். என்ன சொல்றாங்கன்னா அவங்க இயக்க தோழர்கள் கிட்ட இப்போ நம்ம போய் ராவணலீலா நடத்துறோம்னு வச்சுக்கோம், இப்போ ஏதோ ஒரு போராட்டம் நடத்துறோம் களத்துல, இங்கே இன்றைக்கு வந்து திமுக அரசு தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த போராட்டத்தை கலைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.
அப்போ நமக்கு என்ன தோணும்னா, பாரு இந்த திமுக வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஆதிக்க ஆட்சி, நம்மளை வந்து ஒரு போராட்டம் கூட நிம்மதியாக நடத்த விட மாட்டாங்க அப்படின்னு நமக்கு எதிரியா திமுகவை வந்து நிறுத்துவாங்க. ஆனால் இப்படியெல்லாம் நம்மளோட தோழர்கள் நினைச்சிடக்கூடாது, நம்ம தோழர்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு எதிராக அவர்கள் துப்பாக்கி ஏந்தி அவங்க நிற்பாங்க. அவங்களுக்கு அது கட்டாயம். அதை செய்யும் போது அவர்களுக்கு கசப்பாக கூட இருக்கும். ஆனாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அவர்கள் வந்து நமக்கு துணையானவர்கள் தான். அவங்க நம்மளை வந்து அரெஸ்ட் பண்றாங்க, இல்லை எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாலும் அதுக்கு நம்ம துணை புரியணுமே தவிர நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் செய்துவிடக்கூடாது, அவர்களை எதிரியா சித்தரிக்க கூடாது. ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நம்மளோட சமூகத்திற்கு இங்க நம்ம பசங்களை படிக்க விடாம வச்சிருந்தாங்க, அவங்க முன்னேற்றத்திற்கான எல்லா வழிகளையும் தடை போட்டு வைத்திருக்கும் போது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நமக்கு வழிவகுச்சிருக்கு. அதை ஐயா பெரியார் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம என்னைக்குமே அவங்களுக்கு துணை நிற்கணும் அப்படின்ற அந்த அரசியல் தெளிவு இருக்குல்ல. மேலோட்டமா பார்த்தா ஆமா திமுக ஆதிக்கம் தான், ஒரு போராட்டத்தை நடத்த விட மாட்டாங்க, இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றது கேட்டு நடக்கிறாங்க அப்படின்னு ஒரு கோபம் வரும். அப்படி ஒரு கோபம் கூட நம்முடைய தோழர்களுக்கு எழுந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளைக்கு அரசியல் பாடம் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி அன்னை மணியம்மையார் அன்றைக்கு இருந்த தோழர்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறாங்க. இதை ஏன் நான் இவ்வளவு டெப்தா சொல்றேன்னா, இன்னைக்கு விமென்க்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகையா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இப்போ பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இப்போ கல்வியில் இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தொகையும் அவங்களுக்கு உரிமையாக கொடுக்கப்படுற விஷயங்களையே எதிர்த்து பெண்களையே நிறுத்தி என்ன பேச வைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு எதுக்கு ஃப்ரீ பீஸ், எங்களுக்கு எதுக்கு ஓசி பஸ்ஸு அப்படின்னு கேள்வி கேட்க வைக்கிறாங்க. அப்போது மேலோட்டமாக அது ஓசி இல்லை, நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, அந்த உரிமையால் நம்ம எப்படிலாம் மேம்படலாம் அப்படின்ற அரசியல் தெளிவு இன்றைய சமூகத்தினர்கிட்ட இல்லை. அப்போது அரசியலில் களமாடுறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கணும் அப்படின்னு அன்னை மணியம்மையார் அவர்கள் கிட்ட கத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம் அண்ணன் மைனரண்ணா சொன்னது தான். அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, ஒரு போலீஸ் அதிகாரி வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி இதே வந்து பெரியார் இருந்தாருன்னா எங்களுக்கு ஏதாவது வந்து ஒத்து போகிற மாதிரியாவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, எங்களை இவ்வளோ பேசவே வைக்க மாட்டாரு, ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட முறையிடும் போது அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நான் பெரியார் இல்லையே, நான் மணியம்மையார், நான் அந்த தேதியில் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று, அந்த அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நேரம் இருக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இந்திரா காந்தி அம்மையார் சொல்லணும், நாங்கள் ராமலீலாவையில் வந்து இனிமே ஜனாதிபதியோ இல்லை பிரதமரோ கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு அறிவிப்பு வந்தால் நான் வந்து இந்த போராட்டத்தை நிறுத்துறேன், இல்லைன்னா எவன் வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு துணிஞ்சு நின்னாங்க. இன்னைக்கு துணிஞ்சு நிற்கிறது எதுக்குன்னா, எங்கள் அண்ணனுக்கு நிறைய மனைவிகள் இருந்தால் உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு கேள்வி கேட்குற பெண்களாகிய எங்களை போன்றவர்கள் வந்து கொஞ்சம் அரசியல் அறிவு பெறணும் அப்படின்னா முதல்ல மணியம்மையார் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். இன்னொன்று, ஜெயலலிதா போன்ற ஃபேசிஸ்ட்டை முதல்ல வந்து இரும்பு பெண்மணி அப்படின்னு நிறுத்துறதை விட்டுட்டு உண்மையாலுமே உரிமைகளுக்காக களத்துல நின்று, அதுவும் அவங்க தெளிவா சொல்றாங்க, தந்தை பெரியார் வந்து இறந்து போய் 1 வருஷம் ஆச்சு, நினைவேந்தல் நடத்தணும். அந்த நேரத்துல கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரியார் போயிட்டாங்க, அதுக்கு முன்னாடி புத்தர் போயாச்சு, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, இவங்கெல்லாம் இறந்து போனதுக்கப்புறம் இந்த இயக்கம் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, பெரியாரை கூட சமாளிச்சிடலாம், ஆனால் அவங்க ஃபாலோவர்ஸை சமாளிக்க முடியாது, அவங்க தோழர்களை, அந்த இயக்க தோழர்களை சமாளிக்க முடியாதுன்னு அவங்க சொல்லணும், அவங்களோட நிம்மதியை கெடுக்கிற வேலையை செய்யணும் அப்படின்னு துணிஞ்சு ஒரு பெண் தலைவராக அவங்க வந்து நிற்கிறாங்க. இன்னொன்று, இப்போ வந்து இன்னொரு கேள்வி இருக்குல்ல, இந்திரா காந்தி அம்மையாரையும் நம்ம வந்து ஒரு பெண்ணியவாதி, அவங்க எவ்வளவு பெரிய ஒரு அரசியல்வாதின்னு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இப்போ உங்களுக்கு பொதுவாகவே இப்போ ராவண லீலான்னு சொன்னோன்னே ஒரு கேள்வி வரும்ல, எதுக்கு வந்து தேவையில்லாமல் இவங்க ராவணனை எரிச்சா இவங்க ராமரை எரிப்பாங்களாம், இதால் மக்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது அன்னை மணியம்மையார் நமக்கு அதற்கும் விளக்கம் சொல்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, இது வெறுமனே விளம்பரத்துக்குலாம் நாங்கள் நடத்தலை, ராவணலீலா நடத்துறதுன்றது வந்து விளம்பரத்திற்காக நாங்கள் நடத்தவில்லை, மாறாக அதை எதுக்காக நடத்துகிறோம் அப்படின்னா, ராமனை கொளுத்துவது என்பது வெறும் விளம்பரத்திற்காகவோ நம் பெருமையை தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்காகவோ அல்ல, மற்றும் வடநாட்டு வரட்டு பிடிவாதத்திற்கு எதிர் நடவடிக்கை என்று மட்டுமே எவரும் கருதிவிடக்கூடாது, சாதியை ஒழிக்க வேண்டும் என்று உண்மையாக நம்புகிறவர்கள் எவரானாலும் செய்து தீர வேண்டிய ஒரு முக்கிய மானம் காப்பாற்றும் முயற்சியாகும் அப்படின்னு அன்னை மணியம்மையார் வந்து அன்னைக்கு சொன்னது. இப்போ ஒன்று தோணும்ல, இதற்கும் சாதிக்கும் என்னப்பா தொடர்பு, ராமனை அழிச்சுட்டா ஜாதி போயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அன்னை மணியம்மையார் சொல்றாங்க, இந்த அயோக்கிய ராமன் எப்படிப்பட்டவனாமா, ஒரு நாள் அங்கே வந்து ஒருத்தர்
சம்பூகன் அப்படின்ற ஒரு நபர் வந்து என்ன பண்றாங்கன்னா உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ராமன் கிட்ட போய் சொல்றாங்க, ராமா ஒருத்தன் பார்ப்பனன் அல்லாத ஒருத்தர் வந்து உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா நம்மளுடைய இந்த மனுஸ்மிருதியா இருக்கட்டும், வேதமா இருக்கட்டும் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, சூத்திரர்கள் எல்லோருமே பார்ப்பனர்களை கடவுளாக கருத வேண்டும் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. ஆனா இவனை பாருங்க, இவன் போய் நேரடியா கடவுள் கிட்ட பேசுவானாமா, நம்மளெல்லாம் வணங்காம அப்படின்னு ராமன் கிட்ட சொன்னதுமே ராமன் போய் தலையை வெட்டுறாராம். அப்ப அவரு தூக்கி பிடிச்சது என்ன அப்படின்னா, இன்றைக்கு மோடியும் ஆர்எஸ்எஸும் இந்த சனாதன கும்பலும் தூக்கி பிடிக்கிற அதே அந்த சாதிய கட்டமைப்புகளை அன்றைக்கு ராமன் தூக்கி பிடிச்சிருக்கிறான், தலையை வெட்டி அதை வந்து நிரூபணம் பண்ணியிருக்கிறான். இந்த சாதிகளை மீறி, அதுலயும் குறிப்பா பார்ப்பானுக்கு மீறி நீ எதையாவது செஞ்சன்னா உன் தலையை அறுப்பேன்னு சொன்ன ஒரு அயோக்கியனுக்கு விழா எடுத்தா அந்த விழால இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரும் பிரதமரும் போய் பங்கெடுக்கிறது எப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் சரி அப்படின்ற கேள்வியோடு தான் இது வந்து ஆரம்பிக்குது. இன்னொன்று, இப்போ வந்து சரிப்பா, இப்போ ராமனை வந்து அழிச்சிட்டா இந்த சாதி ஒழிஞ்சிருமான்னு கேட்டால், தந்தை பெரியார் அவரோட வாழ்நாள் முழுக்க என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நான் ஒரு அழிவு வேலைக்காரன். என்ன எப்படிப்பட்ட அழிவு வேலைக்காரன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த மதம் இருக்குல்ல, முதல்ல சாதி ஒழிக்கணும். இந்த சாதி ஒழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, மதத்தோட பேர்ல தான் அந்த சாதியவே வச்சிருக்காங்க. நீ வந்து எந்த இதுல இருந்து நீங்க சாதியை போக்கிட்டாலுமே, இவனுங்க சொல்ற மாதிரி சர்டிபிகேட்ல நீங்க போக்கிட்டாலுமே கூட கருவறையை விட்டு அவனால அழிக்கவே முடியாது. ஏன்னா அவன் கடைசியில கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறது அந்த கருவறையில தான். அப்போ மக்கள் கிட்ட அந்த சாதியை ஒழிக்கணும், மதத்தையும் ஒழிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப மதத்தை லேசில் ஒழிச்சிட முடியுமான்னு கேட்டா முடியாது. மதத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை அந்த மக்களிடமிருந்து ஒழிக்க வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும்னா தொடர் பிரச்சாரங்கள் செய்ய வேண்டும், சீர்திருத்தம் செய்ய வேண்டும். அதற்கு அந்த அழிவு வேலையை, அதாவது சாதி என்ற விஷக்கிணறையும் மதம் என்ற விஷக்கிணறையும் அடிச்சு உடைக்கணும். அந்த விஷக்கிணறை நிறைய பேர் நடுவில் வருவான், வந்துட்டு நம்ம சீர்திருத்துவோம், நம்ம வந்து அதை சரி பண்ணிடலாம். இன்னைக்கும் கூட சிலர்லாம் நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. நான் ஆர்எஸ்எஸ்ஐ விட்டு வந்து இப்போ சில வருடங்கள் ஆகுது. ஆனாலும் சில தோழர்கள் இன்றைக்கும் என்கிட்ட சொல்றது வந்து, உங்களுக்கு ஜாதி பிடிக்கலன்னா பரவாயில்ல, குணத்தால நாங்க 4 வருணங்களா பிரிச்சு நம்ம வந்து வேறு மாதிரி இந்து மதத்திலேயே வழி இருக்குது, நீங்க அப்படி வந்து நீங்க இருந்துக்கலாம், ஆர்எஸ்எஸ் தானே வேண்டாம், சாதி தானே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லுவாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பூநூல் போட்டுக்கலாம், எல்லாருக்கும் பூநூல் போட்டுக்கலாங்க. இப்போ பாரதியார் பண்ணார் இல்லையா, எல்லாத்தையும் கூப்பிட்டு பூநூலை போட்டா சாதி ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னு எல்லாம் நம்ம கிட்ட பேசுவாங்க. அப்ப தந்தை பெரியார் சொல்றாரு, ஒரு விஷக்கிணறை நீ வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டாலும் திருப்பி அதுல வர தண்ணி விஷமா தானே வரும். அப்போ அந்த கிணறு உடைக்கணும், உடைக்கிற அழிவு வேலையை நம்ம செய்யணும்னு சொல்றாங்க. இப்போ இந்த புரிதல் எதுவுமே இல்லாம இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் வந்து சாதி ஒழிக்கிறதுக்கு என்ன வழி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, தனி சட்டம் அமைஞ்சா சாதி ஒழிஞ்சு போயிடும் ஒரு பக்கத்துல இருக்கிறாங்க. தனிச்சட்டம் வேணும் தான். எப்போ கொலை நடந்துருச்சு, தப்பு நடந்துருச்சு அப்படின்னா தண்டிக்கிறதுக்கு தனிச்சட்டம் வேணும். ஒருவேளை அதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை ஒழிக்கணும். அதை அன்னை மணியம்மையார் சரியாக புரிந்து கொண்டு, தந்தை பெரியார் என்ன சொன்னாரோ அதை சரியாக புரிந்து கொண்டு அவர் சொல்கிறார், நான் ஒரு சாதி ஒழிப்பு கிளர்ச்சிக்காரி அப்படின்னு வாழ்நாள் முழுக்க சொல்றாங்க. இன்னைக்கு ஃபெமினிசம் பேசக்கூடிய நிறைய பெண்களை நீங்க சோஷியல் மீடியால பார்க்கலாம், கிரவுண்ட்ல பார்க்கலாம். எல்லாருக்குமே நமக்கு தேவையான ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, என்னுடைய உடை அரசியல் எனக்கு எவ்வளோ முக்கியமோ, என்னுடைய முடியை நான் எவ்வளோ வச்சுக்கணுன்றது எனக்கு எவ்வளோ முக்கியமோ, இது எல்லாத்தையும் விட என் சுதந்திரத்தை நான் ஒரு வேசை அப்படின்னு சொல்றது, அதாவது இவங்களோட மனுஸ்மிருதி சொல்லுது எல்லா பெண்களுமே என்ன அப்படின்னா அவங்க விபச்சார தன்மையுடையவர்கள், சொந்த அப்பங்கூடையும் அண்ணங்கூடையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற அந்த மதத்தையும் சாதியையும் நம்ம ஒழிக்காவிட்டால் எந்த காலத்திலையும் எவ்வளவு அரசியல் பண்ணாலும் இங்க பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்காது. அதை புரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கு முன்னெடுத்தவங்க யாருன்னா அன்னை மணியம்மையார். இப்போ இன்னொரு கேள்வி வரும், சரி இதெல்லாம் ஃபீமேலுக்கு இதெல்லாம் புரிஞ்சிடுச்சு, இப்போ அவங்க வந்து ஜாதி ஒழிக்கணும்னு வராங்க அப்படின்னா இதுக்கு யார் துணைன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்கு தான் அன்னை காமிக்கிறாங்க. நமக்கு திமுக வந்து அன்றைக்கும் துணையாக இருந்திருக்குது, இன்றைக்கும் துணையாக இருக்குது அப்படின்றத காமிச்சிடுறாங்க. இன்னொரு விஷயம் அவங்க சொல்கிறது என்னன்னா, இந்திரா காந்தி அவர்கள் வந்து ரொம்ப குறிப்பிட்டு இதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணும்போது சொல்கிறாங்க, இந்திரா காந்தி அவர் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, மணியம்மை வந்து 2 கடிதம் எழுதுறாங்க. எடுத்தோடனே வந்து உணர்ச்சி வசப்பட்டுட்டு நான் போய் போராட்டம் பண்ணுறேன், கலவரம் பண்ணுறேன்லாம் அவங்க வந்து போகலை. நல்லா சிந்திச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, 2 கடிதம் எழுதுவோம், இந்தியாவோட இந்த ஜனாதிபதிக்கும் இந்த பிரதமருக்கும் நம்ம கடிதம் எழுதுவோம், கடிதம் எழுதி அந்த கடிதத்திற்கு என்ன பதில் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுறாங்க. நீங்க இதுல பங்கெடுக்க கூடாது, ஏன்னா இது வந்து குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தது தான். இப்ப ராமனை தூக்கி பிடிச்சோம் அப்படின்னா
அந்த ராமன் ரொம்ப எவ்வளோ பெரிய அயோக்கியன்னு நம்ம மக்களுக்கு சொல்லாதனால தான் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கோம்னா, இதே அயோத்திக்கு கோயில் கட்டும்போது நிதி வேண்டும்னு எங்கள் பள்ளிக்கூடத்துலேருந்து நாங்கள் கையெழுத்து போட்டு நிதி வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு செக்கும் போட்டு கொடுத்தாங்க. அப்போ நம்முடைய இனம் இருக்குல்ல, அன்னை வந்து அதை தான் சொல்கிறாங்க. இது வெறுமனை அவங்க அழைக்கும் போதே, இந்த போராட்டத்திற்கு அழைக்கும் போதே அவங்க என்ன சொல்லி அழைக்கிறாங்கன்னா, வெறுமனை பெண்கள் தோழர்கள்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாங்க, இன உணர்ச்சி, அதாவது மானமுடைய தமிழர்கள் அத்தனை பேரும் இதை தலைமையேற்று நடத்தணும், இந்த ராவண லீலாவில் பங்கெடுக்கணும். ஏன்னா திருப்பி திருப்பி அவன் ராமனுக்கு விழா எடுக்கிறான், ராமன் வசந்தவன் சொல்றான்னா, இங்க திராவிடர்கள் ஆகிய நம்மளை தான் அவன் என்ன சொல்றான்னா அரக்கர்னு சொல்றான். நமக்கு வந்து அவன் எப்படியெல்லாம் ராவண சித்தரிக்கிறானோ, ராவணனை சொல்றானோ, அந்த ராவணர்களாக தான் நம்மளை சித்தரிக்கிறாங்க. அப்போ கொஞ்சோண்டு இன்னைக்கு வந்து நாம் தமிழர், நாமே தமிழர் அப்படின்னு பேசுறவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த ராமனும் இந்த பார்ப்பனியமும் இந்த மதமும் உங்களை என்ன சொல்லி வச்சிருந்துச்சு? நீ எந்த ஆரிய கடப்பாறையை தூக்கிட்டு வந்து இன்னைக்கு திராவிடத்தை இடிப்பேன்னு சொல்றியோ, அதே ஆரியம் உன்னை சொல்லுது வேசி மவனே அப்படின்னு சொல்லுது. அப்போ இதையெல்லாம் ஒழிக்கணும், இவனுங்களோட நம்ம துணைக்கு நிற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அன்னை மணியம்மையாருக்கு அந்த தெளிவு இருந்தது. அதை தோழர்களுக்கு கடத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த பிரதமர் அவர்கள் சொன்னது என்னன்னா, அந்த கடிதத்துக்கு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, இது வந்து தேவையில்லாத வேலை. ஏன்னா எல்லா ஸ்டேட்லேயும் கொண்டாடுறாங்க. இப்போ தசரா வந்து எல்லா இடத்துலையும் கொண்டாடுவாங்க. நம்மளே வீடியோலாம் பார்த்துருப்போம். ஜாலியாக தசரா கொண்டாடுறது இது என்ன பெரிய, பழைய படங்களில் வந்து காமிச்சிருப்பாங்க அந்த ராவணனை எரிக்கிறதெல்லாம். ஸோ இது என்ன பெரிய விஷயம்? இதெல்லாம் நீங்கள் இது பண்ணாமல் பொருளாதார சிக்கலை போய் பாருங்கள், அதை போய் பாருங்கள், இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னை மணியம்மையார் வந்து அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது நம்மளோட இன உணர்ச்சி கொண்ட அத்தனை பேரையும் நோகடிக்கிற வேலை. சாதியை தூக்கி பிடிச்சு இந்த மனு தர்மத்தை காத்து நின்ற இந்த அயோக்கியன் ராமனை வந்து நீங்க தூக்கி நிறுத்தினீங்கன்னா எங்களை இழிவுபடுத்துற மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. அன்றைக்கும் இன்றைக்கும் சரி, எப்போதும் போல டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போராட்டமாகத்தான் அந்த கடிதங்கள் வந்து இருந்திருக்குது. கலைஞர் வந்து அன்றைக்கும் நமக்கு வந்து துணையாக தான் இருந்திருக்கிறார். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சட்டமன்றத்தில் அன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா, போய் சொல்கிறாங்க, இவங்க வந்து ராவணலீலா வந்து நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க, இதை வந்து கண்டிப்பாக தடை பண்ணணும் அப்படின்னு அன்றைக்கு இருந்த அனந்த நாயகி அப்படின்ற காங்கிரஸ் உறுப்பினர் வந்து கேட்குறாங்க. அதுக்கு கலைஞர் என்ன சொல்கிறாருன்னா, ஏம்மா இப்போ நீங்கள் வந்து ராவணலீலா நடத்தினா ராமனை கடவுளாக பார்க்குறவனுக்கெல்லாம் மனசு வலிக்குதுன்னு சொல்கிறீங்க, அப்போது நீங்கள் ராமலீலாவை நடத்தினா இப்போ இங்க இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்களுடைய மனசு நோகாதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி வெறுமனே அன்னைக்கு கேட்டாங்க, இன்னைக்கு எதுக்குன்னு கேட்டா, இன்னைக்கு இந்த மோடியும் இந்த கலவரக்கார பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் செய்கிற எச்சத்தனம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பொறுப்புல, அரசாங்க பொறுப்புல வந்துட்டேன்னா உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னா நீ உன் வீட்டோட வச்சுக்கணும். இன்னைக்கும் காலையில தினமும் எங்க அம்மா எந்திரிக்கும் போது முத்தை திருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்கொரு வித்துக்குருபரை என போதும்னு பாடுற அம்மா தான். ஆனா ஒருவேளை அவங்க அரசாங்க பொறுப்புக்கோ இல்லை சமூக பணி ஆற்றணும்னு வந்துட்டா உன் நம்பிக்கையெல்லாம் வீட்டில் கழட்டி வச்சுட்டு இங்கே மதச்சார்பின்மையை தான் நம்ம தாங்கி நிற்கணும். அதைத்தான் நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அரசு மதச்சார்பின்மையான அரசாக தான் இங்கே இருக்கணும்னு சொல்லுது. ஆனால் இதை கேட்காம இந்திரா காந்தி அம்மையார் இப்படி பேசுகிறாங்க. கலைஞர் அவர்கள் இப்படி ஒரு கேள்வியை எழுப்புறார். இப்போ இந்த கேள்வியை நம்ம யாருக்கு பொருத்தி பார்க்கணும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பரவாயில்ல பிஜேபி உள்ள வந்துரும் எங்களை பயமுடுத்துறீங்களே அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்ற வேண்டியது என்னன்னா, அன்னைக்கு மணியம்மையார் சொன்னாங்க, தந்தை பெரியார் சொன்னார், இன்றைக்கும் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் பாருங்க, மோடி வந்து ஒவ்வொரு மேடைகள்லையும் மோடியும் அவர் நிர்வகிக்கிற அந்த அவருக்கு அமைச்சராக இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் நீங்கள் நார்த் இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா தினம்தோறும் ஒரு 6 வீடியோ வரும், ஒரு நாளைக்கு 6 வீடியோ வரும். அந்த 6 வீடியோலையும் ஒவ்வொருத்தரும் வேற வேற இடத்துல என்ன பேசியிருப்பாங்கன்னா, இந்த முகலாயர்கள் எல்லோரும் நம்மளை வந்து அடிமைப்படுத்திட்டாங்க. அதுவும் தேர்தல் வந்துருச்சுன்னா ரொம்ப பிரபலம். எந்த அளவுக்கு அவன் ரூட்டடாக இருக்கான்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆதிவாசி இவன் யாரை வந்து இவங்க எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம், பக்கத்தில் தொட மாட்டோம், தீண்ட மாட்டோம்னு சொன்னானோ அவர்கள் எல்லோரையும் கேரளா ஸ்டோரிஸ் படம் பார்க்கறதுக்கு தேட்டரில் டிக்கெட் புக் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த தேட்டரில் அந்த படம் முடியும் போது சத்தியம் வாங்குறான், அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறான், நீங்கள் ஒருவேளை வேற்று மதத்திற்கு, கான்ஸ்டியூஷன் சொல்லுது மதமாற்றம் குற்றம் இல்லைன்னு, ஆனால் அவன் சொல்லி கொடுக்குறான், நீங்கள் மதமாற்றம் பண்ணீங்கன்னா எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன்லாம் உங்களுக்கு நான் கேன்சல் பண்ணிடுவேன், அது மட்டும் இல்லாமல் லவ் ஜிஹாத் பண்ணி இவெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு அரசாங்க பொறுப்பில் இருக்கிற ஒருத்தனுக்கு இல்லாத அறிவு அன்றைக்கு இயக்கம் நடத்தினவர்களுக்கு இருந்தது. அதை நாம் திருப்பி நம்ம எங்களோட தலைமுறை தெரிஞ்சுக்கணும். பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறது வெறுமனே பிஜேபி மட்டும் கிடையாது.
அவனோட சனாதன கொள்கை அப்படின்ற தெளிவு வந்து நமக்கு வேணும். இது எல்லாத்தையும் தாண்டி மணியம்மையார் போன்ற பெண்களை நாங்கள் ஏன் நினைவு வச்சுக்கணும் அப்படின்னா, நாளை ஒரு வேளை சனாதனம் உள்ள வந்துச்சு. ஆல்ரெடி இங்கே கன்னியாகுமரியில இருந்து ஒரு பிரபல எழுத்தாளர் ஓப்பனாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நாங்கள் அதாவது ஆர்எஸ்எஸ்ல மீனவர்களுக்கென தனியாக ஒரு ஆர்எஸ்எஸ் பாசறையை, மீனவர்களுக்கான ஆர்எஸ்எஸ் பாசறையை கன்னியாகுமரியில் நான் சீக்கிரம் தொடங்குவேன் அப்படின்னு பிரபல பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில் கொடுத்தது. இந்த கடந்த ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடி தான் அவங்க வந்து, அவர் ஒரு பெரிய எழுத்தாளர், மேபி நீங்கள் கன்னியாகுமரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ரைட்டரோட பேர் வந்துடும். அவர் சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ்ஸை நாங்கள் வந்து இங்கே அதுக்குன்னு தனி ஒரு பாசறையை நான் அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒருவேளை நாளை கன்னியாகுமரி மட்டும் கிடையாது, எல்லா மாவட்டங்களையும் இதுவரை ஒளிந்து நடத்தி கொண்டிருந்த ஷாக்காக்கள் பெருசாக நடக்க ஆரம்பிக்குது. இங்கே பரவாயில்லை பிஜேபி தானே அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளும் எல்லாருமே சேர்ந்து ஆதரிக்க ஆரம்பித்தா முதல் சிக்கல் யாருக்குன்னா எங்களை போன்ற பெண்களுக்குத்தான். ஏன்னா அவனுக்கு தேவை கடைசி வரைக்கும். இன்னைக்கு மணியம்மையாரை வந்து நம்ம எதுவுமே, அவங்க எவ்வளவு புரட்சி பண்ணியிருக்கிறாங்க, போலீஸ்காரனை எடுத்து பேசியிருக்கிறாங்க, அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவங்களை பார்த்து சொல்கிறாங்க, எங்களுக்கு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் உங்ககிட்ட தான் வந்து கோரிக்கை வச்சோம், இந்த மாதிரி சாதியை காப்பாற்றுற சட்டங்கள் எல்லாம் நீங்கள் நீக்கணும்னு உங்ககிட்ட தான் கோரிக்கை வச்சோம், போராட்டம் பண்ணோம். நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, கிடப்பில் போட்டுட்டீங்க. அதனால தான் உங்களோட சக்தியே இங்கே அவ்வளவுதான், மாநிலங்களுக்கான உரிமையே அவ்வளவுதான். அதனால தான் நாங்கள் நேரடியாக அவங்கக்கிட்ட கேட்குறோம், அவங்கக்கிட்ட இருந்து பதில் வரணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ மணியம்மையாரை கூட இப்படியெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசின எவ்வளவு பெரிய ஃபேசிஸ்ட்னு உங்களுக்கு தெரியும். இந்திரா காந்தியும் இங்கே வந்து எமர்ஜென்சியை அமல்படுத்தி ஈவன் மணியம்மையார் அவர்களையும் அந்த தோழர்கள் இருக்காங்கல்ல, இதில் குறிப்பிட்டு என்ன சொல்லணும்னா, ராவணலீலா நடத்த போகிறாங்க அப்படின்னோடனே அதுக்கு முந்தின நாள் இரவு 8 தோழர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் கி வீரமணி அவர்களும் ஒருத்தர். அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, இவங்க தானே முக்கியமான ஆண்கள், இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டா யார் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துவாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப லேசாக நினச்சிட்டாங்க. ஆனால் எத்தனை ஆண்கள் போனாலும் கொள்கை தெளிவுடைய நான் ஒருத்தி போதும் இந்த தலைமை ஏற்று நடத்தன்னு அம்மா வந்து வெற்றிகரமாக நடத்தி காமிச்சாங்க. ஆனால் அப்படி வீரமாக தீரமாக அரசியலில் களமாடிய அன்னை மணியம்மையாரையே நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்குறான்னா, தன்னுடைய அப்பாவை திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண்ணாக மட்டுமே அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ள இப்பதான் வேறு வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்குது, சனாதன வேறு. அந்த வேறு பிடிச்ச மரம் வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஸ்லோவாலாம் நடக்காது. அவங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி பிளானு, இப்போ வேரெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. கன்னியாகுமரியில் ஓப்பனாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட்ல அவன் சொல்ல ஆரம்பிச்சானா முதல் தடை எதுக்கு வரும்னா, அவங்களோட சனாதனம் சொல்கிறது தான். வேலைக்கு போகும் பெண்கள் விபச்சாரின்னு சொல்லிட்டா நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், ஓடி போய் கதவை அடைச்சிட்டு இனிமேல் நாங்கள் வேலைக்கு போக மாட்டோம், ஆண்கள் எல்லாம் எங்களை இப்படி சொல்லிடுவாங்கன்னு ஒரு பயம் வரும்ல. அந்த பயம் அவங்களுக்கு தேவை. பெண்கள் வீட்டோடு இருக்கணும். நாங்கள்லாம் வேசத்தன்மையுடையவர்கள், எங்களோட ஒரு ஆணையும் தனியாக வைக்காதீங்க, உங்களுடைய மதம் சொல்கிற மாதிரி எங்களுக்கு சொத்துரிமை வேண்டாம், எதுவுமே வேண்டாம், காலம் முழுக்க உனக்கு அடிமையாக இருக்கிறோம் அப்படின்ற நிலைமை, அப்படின்ற பாதிப்பு எங்களை போன்ற பெண்களுக்குத்தான் வரும். கல்வி கிடைக்காம போகும், மறுபடியும் நாங்கள் பின்னோக்கி போகணும் அப்படின்றது அவன் கோல். அதனால தான் புரட்சி செய்த பெண்ணை கூட இப்படி வெறுமனே ஒரு குட்டி வட்டத்துக்குள்ளே அவங்க வந்து பெரியாருக்கு சேவை செய்ய வந்து ஒரு செவிலியர் மாதிரி எங்களோட தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறான். அப்போ அவங்க செஞ்ச புரட்சியெல்லாம் என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். 2வது, அரசியலில் களமாடும் போது அன்னை மணியம்மே ரொம்ப இயல்பா சொல்றாங்க, காங்கிரஸ்காரர்கள் தான் பெரியாரை தூக்கி பிடிக்க வேண்டியது நாங்கள் இல்லை, எங்களுக்கு முன்னாடி அவர் யாருக்கு வேலை செஞ்சிருக்கிறாரு, காங்கிரஸ்காரனுக்கு வேலை செஞ்சிருக்கிறாரு, அவரோட இளம் வயது முழுக்கவே இந்த கட்சியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வேலை தான் பண்ணாரு. ஆனா பாருங்க, அந்த காங்கிரஸ்க்கு நன்றி இல்லை. அவங்க நன்றி இருந்தால் அன்னைக்கு அவன் வந்து ராவணலீலாவை இது பண்ணியிருக்க மாட்டான் இல்லையா, ராமலீலாவுக்கு போய் பங்கெடுக்கிறேன்னு அன்னை இந்திரா காந்தி வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா. அவங்க பண்ணுறாங்க, ராவணலீலாவை சொன்னதை போன்றே அந்த 8 ஆண்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமும் நாங்கள் தலைமையேற்று நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த ஒரு சாதகம் இன்னைக்கு இல்லை. அது என்னன்னா, அன்னைக்கு இருந்த நம்ம நீதிபதி என்ன சொல்லிட்டாருன்னா, ஆமாம் இந்த பெரியாரியவாதிகளுக்கு வந்து இது இயல்பு தானே, எப்பவுமே இந்த ராமனை திட்டுறதும் அவங்க அதுக்கு எதிரான அந்த கருத்தியலை விதைக்கிறதும் அவங்க வேலை, அதனால அவங்க அதை தான் செஞ்சுருக்கிறாங்க. முதல்ல வந்த ஒரு நீதிமன்றத்தில் வந்து சொல்லிடுறாங்க, அவங்களுக்கு வந்து 700 ரூபாய் அபராதம், அப்படி இல்லைன்னா சிறை தண்டனைன்னு சொல்லிடுறாங்க. மேல்முறையீடு போனப்போ அந்த நீதிபதி சொல்லிட்டாரு, நல்ல வேலை அங்கே ஜிஆர் சுவாமிநாதன் இல்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க வந்து பெரியார் இவங்களுக்கே வழக்கமான விஷயம்தான், இவங்க பெரிய குத்தம்லாம் ஒன்றும் பண்ணிடலை, அதனால இவங்க எல்லாரும் விடுதலை செய்யப்படுகின்றனர், விடுதலை செய்யப்படுறாங்க. எதற்காக
எந்த கொள்கை தெளிவோடு நடத்துனாங்களோ, ஏன்னா அன்னை மணியம்மையார் கிட்ட சொல்றாங்க முந்தின நாள், நீங்க விளம்பரம் பண்ணணும்னு நினைச்சீங்க, இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சீங்க, இன்னைக்கு நாடே உங்களை பத்தி தான் பேசுது, இதோட நிறுத்திக்க வேண்டியதானே, எதுக்கு அதை எரிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதையும் அன்னை தெளிவுபடுத்துறார். நமக்கு தேவை விளம்பரம் அல்ல, நம்ம ஒரு கொள்கையை கையிலேந்து நிற்கிறோம். இந்த சாதியை காப்பாற்றின இந்த ராமனை இவனுங்க வந்து தலையில தூக்கி வச்சு ஆடும்போது நம்மளோட இனத்தை சார்ந்த ஒரு வீரன் ராவணனை நம்ம சொல்லணும், இவன் வந்து ஒரு வீரன், இந்த ராமன் ஒரு அயோக்கியன், இந்த லக்ஷ்மணன் ஒரு அயோக்கியன்னு அவங்களுக்கு சொல்லணும். அவர்கள் செய்வதை போன்றே நம்ம செய்யணும். அப்பந்தான் அடுத்த வருஷத்துலேருந்து அவன் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ராமலீலாவை நடத்துறதை நிறுத்துவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 1976 அதற்கப்புறமா வந்து ராமலீலா நடத்துறதை அவங்க அப்படியே நிறுத்திட்டாங்க. ஃபெமினிசம் பேசக்கூடிய எங்களை போன்ற பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, சாதியை ஒழிக்காவிடில், மதத்தை ஒழிக்காவிடில், மத நம்பிக்கைகளை ஒழிக்காவிடில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. அந்த சுதந்திரம் பெறுவதற்கு அன்னை மணியம்மையார் போன்ற உண்மையான இரும்பு பெண்மணிகள் ரொம்ப 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 போராடி இருக்கிறாங்க. அந்த போராட்டத்தை தான் நம்ம முன்னெடுக்கணுமே தவிர அண்ணனுக்கு பொண்டாட்டி ஆகிற போராட்டம் நமக்கு தேவையில்லை அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து எனக்கு இந்த ராவணலீலா ஃபஸ்ட்டு படிக்கும் போது அப்படி தான் இருந்துச்சு. இந்த லோக்கி படத்துலலாம் வந்து அந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் காமிப்பாங்கல்ல, அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி ஒரு கலக்கம் இருந்துச்சு. ஏன்னா நான் எப்போதுமே பெரியாரை ஒரு அழிவு வேலைக்காரனாக நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு கிளர்ச்சிக்காரியாக மணியம்மையார் எப்படி இருந்தார் அப்படின்றத நம்ம சொல்ல மறந்துட்டோம். அதை வந்து எங்கள் தலைமுறையினர் இனிமே கற்றுப்போன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று தான் எனக்கு இந்த புத்தகம் வாசிச்சுட்டு சொல்ல தோன்றியது. இன்னொரு சின்ன வேண்டுகோள் தான். இன்றைக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப காமெடியாக இருக்கும். இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் இல்லாமல் போச்சு இல்லை, அதுக்கு ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சி உட்காந்து தன்னோட பையனோட ஒரு அம்மா வீடியோ போடுறாங்க. நமக்கு என்ன தோணும்னா, இதெல்லாம் எவன் பார்க்க போகிறான் அப்படின்னு நம்ம சிரிச்சுட்டு போவோம். கரெக்டாக, இது ஒரு மாதிரி கேலித்தன்மையாக இருக்குது அப்படின்னு சிரிச்சுட்டு போவோம். இன்னொரு விஷயம், எந்த ஆர்எஸ்எஸ்காரர்களுடைய வீட்லேயும் தப்பி தவறி கூட நீங்கள் வந்து ஆச்சி மசாலா வந்து சக்தி மசாலா யூஸ் பண்ணுவாங்க, ஆச்சி மசாலா யூஸ் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லும்போது வெளியிருந்து கேட்குறவங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, நான் ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தபோது சொல்லிக் கொடுத்தது, அங்கே இருந்த அந்த ஆச்சி மசாலாக்காரன் ஒரு கிறிஸ்டியனு, அவங்ககிட்ட நம்ம பொருள் வாங்கினோம்னா அந்த ஃபண்ட் எடுத்துகிட்டு போய் நம்மளை மதமாற்றம் பண்ணி இவன் எல்லாம் வந்து சம்பாதிச்சுப்பான் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நமக்கு வேடிக்கையாக ஆன்லைனில் காமெடியாக தெரியும். ஒரு அம்மன் வந்து உட்காந்து வேப்பிலையை அரைக்கிறத பார்த்தா நமக்கு சிரிப்பு வரும், என்னடா பொம்மை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் நீ எவ்வளோ வேணாலும் கேலி பண்ணிக்கோ, நீ என்ன வேணால் பேசிக்கோ, ஆனால் என்னோட கருத்தியலை விதைக்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். கேஸ் சிலிண்டரை கூட மந்திரம் சொல்லி வர வைக்க முடியுன்ற மூட நம்பிக்கையை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்றதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் தபோல்கர் இறந்து போயாச்சு, கல்புர்கி இறந்து போயாச்சு, கௌரி லங்கேஷ் இறந்து போயாச்சு. ஆனாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் வந்து அவ்வளவு தெளிவோடு களத்தில் களமாடுறோமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான். இங்கே இருக்கக்கூடிய பிற இயக்கங்களை விட நாங்கள் எவ்வளோ தூய்மையானவர்கள் அப்படின்ற சண்டையிலேயே பாதி நேரம் போய்விடுவதாகவும், நம்மளோட கருத்தியலை நம்ம இன்னும் கொண்டு போய் சேர்க்கலை, நம்ம அதில் பின்னோக்கி தான் இருக்கிறோம், ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்றது தான் நிதர்சன உண்மை. அதனால் கண்டவன் சிரிப்பான், கண்டவன் உங்களை வந்து முதல் வார்த்தை, பெரியாரிய கொள்கை பேசக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய முதல் வார்த்தை என்னவா இருக்குன்னா, நீயும் அவங்களுடைய அந்த தேவடியா கேங்கில் ஜாயின் பண்ணிட்டியா, நீயும் அவங்களோட இப்படி ஆயிட்டியா அப்படின்னு கேட்கறது தான். நீங்கள் தோழர் மதிவதனி தோழர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க, இயக்கத்துக்கு வரக்கூடிய எங்களை போன்ற பெண் தோழர்களை நீ எவ்வளோ வேணாலும் எங்களோட நடத்தை பற்றி பேசினா எல்லா பெண்களுக்கும் ஒரு பயம் வரும், ஒரு கலக்கம் வரும், அரசியல் பேசக்கூடாதுன்னு. ஆனால் நீ அதெல்லாம் அப்புறமா பேசிக்கோ, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, அரசியலை பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் அது தீகா மட்டும்தான். அதில் மணியம்மையாரை நம்ம உதாரணமாக கொண்டு எல்லோருமே, அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், எத்தனை கேள்விகள் வந்தாலும் இனி நம்மளோட கொள்கையை சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும், சிலர்லாம் சொல்லுவாங்க கொள்கையை பேசுங்க குழந்தைங்க கிட்ட அப்படின்னா, நான் என்ன புள்ள பிடிக்கிறவனா, நான் ஏன் போய் குழந்தைங்கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம கூட இருக்க தோழர்களே சிலர் கேட்டிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அவன் குழந்தையா இருக்கும்போதே பஜன் கிளாஸ்னு கூட்டிகிட்டு போய் பஜனை பாட வைக்கிறான், அப்படியே மதத்தை சொல்லி கொடுக்குறான். நம்மளும் வேரோட அந்த குழந்தைகள் கிட்ட இருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். ஏன் இந்த சாதி ஒழிப்பு அவசியம், இந்த மதம் மீதான நம்பிக்கை ஒழிப்பு அவசியம் அப்படின்றது. அதனால தோழர்கள் புரிந்து கொண்டு செயல்படுவோம் அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய வாசிப்போம், நிறைய பேசுவோம், நிறைய புரட்சி செய்வோம். நன்றி.